இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அண்ணா நீங்க வந்திருக்கியா? ஏன்டா நான் வரக்கூடாதா? அப்படியே இல்லண்ணா, அண்ணன் பைக்ல. உங்க அண்ணன் தான் என்கிட்ட கொடுத்தமிச்சாப்லி. கலெக்டர் ஆபீஸ்ல மீட்டிங் இழுத்துக்கிட்டே போதுமா, முடிஞ்சதும் கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லிட்டாப்லி. ஏதாவது கடகண்ணிக்கு போயிட்டு இருக்குமோன்னு என்னை முன்னாடி அனுப்பி வச்சுட்டாப்லி. டாக்டர் அம்மா ஏதாவது வாங்க வேண்டியிருக்கா? எதுவும் இல்லண்ணா. சரிம்மா. ஹெட்டி, வளகாப்பு நடக்கிறப்ப யாராவது இப்படி கண்ணு கலங்கி நிப்பாவளா? ஏன்டி இப்படி இருக்க? ஆரம்பிச்சிட்டா. ஏசக்கி, இப்ப என்னடி உனக்கு? அண்ணன் வந்துரும்ல, அதுக்குள்ள இங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சுனா? ஹெட்டி, இன்னும் ஐயரே வரல. அவர் வந்து அம்பிட்டு சாங்கியமும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வளகாப்பே நடக்க போகுது. நீ வா, நேரம் இருக்கு. பினான்சியல் சப்போர்ட்லாம் இல்லாமே நீங்க செஞ்சிருக்கிற வேலையெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் பிரசிடென்ட் சண்முகம். நான் உடனே உங்களுக்கான ஃபண்ட்ஸை சாங்ஷன் பண்றேன். சந்தோஷம்யா, சந்தோஷம்யா. நீங்க வேலையெல்லாம் நிறுத்த வேண்டாம், கண்டினியூஸா வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க. சந்தோஷம்யா. நெக்ஸ்ட் வீக்கே உங்களுக்கான ஃபண்ட்ஸை நான் ரிலீஸ் பண்ண சொல்றேன். ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். நல்லது மிஸ்டர் சண்முகம். ரொம்ப நன்றி, நன்றி. ஐயா கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். என் தங்கச்சிக்கு இன்னைக்கு வளகாப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதுல கலந்துக்கிட்டேன். ஐயா மீட்டிங் ஏற்பாடு பண்ணதுனால தான் அங்க போக முடியல. நீங்க கிளம்பிட்டுங்களா? போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. வாங்க. வைகுண்ட சார்வால் நான் ரெடி. எப்ப ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க, ஆரம்பிச்சிடலாம். எங்க அண்ணன் வரணும் ஐயா, அவர் வந்த பிறகுதான் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இவளோட மாமனார் வரணுமே. ஹிலே பாண்டி, உங்க அப்பாவை என்னல இன்னும் காணோம்? அவருக்கு நல்ல நேரத்துல தான் கிறுக்கு பிடிக்கும். இல்ல சிவபாலா, நீ வேணா பேங்க் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரியா? எதுக்குண்ணே? செத்தாரு, நானே போன் பண்ணி பாக்குறேன். இல்ல ஒத்தோட்டு அதிசயமா இருக்கு. நீ எல்லாம் எனக்கு கால் பண்ணுதே. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போது நீங்க வர வேண்டாமா? அதான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஒத்தோட்டு தேங்க்ஸ். வந்துட்டே தேங்க்ஸ். வணக்கம் சார்வால். அடடடடே, ஐயரே நீர் தான் வந்திருக்கிறா. சரி சரி, நல்லதா போச்சு. நல்ல அமர நிதானமா வந்துட சொல்லி நடத்தி வைங்க. ஆரம்பிக்க வேண்டியதுதான் பாக்கி. எங்க அண்ணன் வரட்டும், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. ஆமா, இப்ப அவன் வரலங்கிறது ஒண்ணுதான் குறைச்சல். எல்லாமே ரெடியா தான் இருக்கு. சம்முவம் வந்ததும் உடனே ஆரம்பிச்சிடலாம். சவுந்தரம், என்னல இது? எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்கு. சண்முகம் வேற வந்துருவோம் போல இருக்கே. வளகாப்பு நல்லபடியா நடந்துருமோ? எல்லாம் உடம்புடி, அவனுக்கு ஒரு போனை போடுப்பா. ஏப்பா, மீட்டிங்க்கு நடுவுல போனை போட்டா வெய்வாப்லிப்பா. ஏடா போன போடல. ஏப்பா, போன் எடுக்கலையே, மீட்டிங் முடியலையே என்னமோ. என்ன பண்றான்? இல்லையே, இந்த நேரத்துக்கு மீட்டிங் முடிஞ்சிருக்கணுமே. கலெக்டர் வேற ஆலந்தலையில தண்ணி டேங்க் திறந்து வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வேற போகணும்னு சொல்லியிருக்காங்க. அங்க அந்த கான்ஸ்டபிள் தான் இருக்கார்ல, போன் பண்ணி கேள. ஹலோ ஐயா, நான் தான் தகவல் சொல்ல மறந்துட்டேன். அது இல்ல ஓய், இன்னுமா மீட்டிங் முடியல? மீட்டிங் முடிஞ்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கலெக்டர் அனுப்பி வச்சுட்டு நான் ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் தகவல் சொல்ல மறந்துட்டேன். அப்ப சம்முவம் அவர் கிளம்பி 10 நிமிஷம் ஆச்சே. அப்பாடா, 10 நிமிஷம் ஆச்சா? சரி சரி சரி, நீரு ஸ்டேஷனுக்கு போவோம்.
நான் போறவ கூப்பிடுதேன் சரியா? சரிங்க சரிங்க. என்னல மீட்டிங் இப்பதான் முடிஞ்சிருக்கு. சம்மு வண்டியில வந்துட்டு இருப்பான், அதனாலதான் போன் எடுக்கலையா. இப்போ வந்துடுவான். இல்ல அசிக்கு, உங்க அண்ணன் இப்போ வந்துருவான். இப்ப திருப்தியா? என்ன மாமா அண்ணனை இன்னும் காணும். மாமா நான் அவனுக்கு கூப்பிட்டேன், அவன் எடுக்கல. பரணி அவன் வரமாட்டாளா? எனக்கு நல்லா தெரியுது. ஏலா, அவன் வேண்டாம் வெறுப்பாதானே இந்த வளகாப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்பா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இல்ல பாண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்டா. அவன் ஏதோ டிராபிக்ல தான் இருக்கான். வைகுண்ட சார்வால், நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கேன். வளகாப்பெல்லாம் கரெக்டா அந்த நேரத்துல பண்ணிடணும். என்னாச்சு சார்வால்? அவனை இன்னும் காணும். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. போனா போட்டா கூட எடுக்க மாட்டான். இல்ல பரணி, இன்னும் ஒரே ஒரு தரம் கால் பண்ணி பாருங்க, என்ன சொல்லுதான்னு பார்ப்போம். நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. கேட்டி என்னடி என்னாச்சு? மா இவ்ளோ நேரமா ரிங் போச்சு, இப்ப திடீர்னு ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. அந்த வெறும்பைய வேலையை பத்தில கடைசி நேரத்துல அவன் புத்திய காட்டிட்டான்லவே. இளைய புத்தி பண்ணி வளர்ந்து கட்டவனே இப்ப என்ன சொல்லுதே? அதாவது அவனுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்ல. தங்கச்சியாவது ஒன்னாவது அவனுக்கு அவன் கௌரவத்தை தானே முக்கியமா பார்க்க. அதான் அவன் இங்க வராம இங்க ஓடி போட்டான். ஏம்ல இசக்கி, என்ன ஆறு புரிஞ்சுக்கலனாலும் நீ என்ன புரிஞ்சுக்கிடுவேன்னு எனக்கு தெரியும்ல. என்னை மன்னிச்சிடல.